நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. இன்னைக்கும் கிராமப்புறத்துல யார் வீட்டிலும் வசதி இல்ல. இவரை மாதிரி ஏசி ரூம், ஏசி பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் அப்படிங்கிற வீட்டுல அவங்க எல்லாம் இல்ல. இவருக்கு என்ன தெரியுது? பெண்களால அப்படி பண்ண முடியாது. ஏதோ ஒரு புதருக்கு பின்னாடி கண்ணியம் என்ற ஒரு விஷயத்துக்காக, ஒரு நாகரிகம் என்ற விஷயத்துக்காக ஒரு புதர் பின்னாடி ஒதுங்குறாங்க. ஆனா எஸ் வி சேகர் அவர்கள் என்ன கேட்டிருக்காரு? எதுக்கு புதர் பின்னாடி ஒதுங்கணும்? நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் புதருக்கு பின் செய்வதை எஸ் வி சேகர் அவர்கள் வீட்டில் அவங்க விளக்கம் தருமாறு நான் கேக்குறேன். நாளைக்கு காலையில புதருக்கு பின்னாடி புடிச்சு கொண்டு வந்து எஸ் வி சேகர் வீட்டுல வரிசையா வைக்குமாறு நான் கேக்குறேன். நாங்க அவங்கள கடைக்கு அனுப்ப மாட்டோம் நீங்க பெருமையா சொன்னீங்களே, அது பெருமை இல்ல. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? அது அசிங்கம். உங்களால கூட உங்க வீட்டுக்கு பணி பண்ண வெளியால அனுப்ப முடியல இந்த ஆட்சியில அப்படின்னு நீங்களே கன்ஃபெஷன் கொடுத்திருக்கிறீங்க. ஸ்வச்ச பாரத் அபியான்ல மோடி அவர்கள் திட்டத்துல வீட்டுக்கு டாய்லெட் கட்டணும்னு இதுக்காகவும் சேர்த்துதான் சொல்றாங்க. பெண்கள் மெயினா பெண்களுக்கான திட்டம் அது. நாம என்ன வேணா பேசலாம், நாம ஆளுங்கட்சிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திமிரு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகையும் பாஜகவை சேர்ந்த திருமதி கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். திரு எஸ் வி சேகர் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அங்க அவர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சமீபத்தில் எல்லாத்துக்குள்ள சம்பவம் நடந்துச்சுல்ல மேடம், அங்க அந்த பெண்ணு வெளியில போயிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போறாங்களா இருந்தா பெற்றோர்களும் கூட போனோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எப்படி மேடம் ஏத்துக்கிறது? நம்ம முதலுக்குள்ள போறப்ப அந்த பெண்ணுக்கு என்ன வேலை அப்படின்ற அளவுக்கு அவர் கேட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? எஸ் வி சேகர் அவர்கள் கேட்டிருக்காருல்ல, இன்னைக்கும் கிராமப்புறத்துல யார் வீட்டிலும் வசதி இல்ல. இவரை மாதிரி ஏசி ரூம், ஏசி பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் அப்படிங்கிற வீட்டுல அவங்க எல்லாம் இல்ல. இவருக்கு என்ன தெரியுது? ஏசி கேரவான்ல போய் ஏசி சபாவுல சிரிப்பு நாடகம் நடத்தி இவர் கல்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு பால் வரலன்னா கூட சிஎம்ஐயே கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு இவர் ஒரு பெரிய மனுஷன், வசதி படைத்தவர். ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியா? அவங்க ஏதோ இருக்கிறத வச்சு முடிந்த வரைக்கும் தன்மானத்தோட வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள்னா சும்மா ஒரு கரண்ட் கம்பம் இருந்தா கூட அங்க பாட்டு சுப்ப திறந்தா அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய அவசரத்தை அவங்க முடிச்சுக்குவாங்க. பெண்களால அப்படி பண்ண முடியாது. ஏதோ ஒரு புதருக்கு பின்னாடி கண்ணியம் என்ற ஒரு விஷயத்துக்காக, ஒரு நாகரிகம் என்ற விஷயத்துக்காக ஒரு புதர் பின்னாடி ஒதுங்குறாங்க. ஆனா எஸ் வி சேகர் அவர்கள் என்ன கேட்டிருக்காரு? எதுக்கு புதர் பின்னாடி ஒதுங்கணும்? புதர் பின்னாடி என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவருடைய சந்தேகம் நீங்கும் மாறு நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் புதருக்கு பின் செய்வதை எஸ் வி சேகர் அவர்கள் வீட்டில் அவங்க விளக்கம் தருமாறு நான் கேக்குறேன். இல்லைன்னா அது கூட பெண்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இருக்கிறதுனால அப்படி செய்ய மாட்டாங்க. அதனால நாளைக்கு காலையில புதருக்கு பின்னாடி புடிச்சு கொண்டு வந்து எஸ் வி சேகர் வீட்டுல வரிசையா வைக்குமாறு நான் கேக்குறேன். ஏன்னா இப்படி நான் பேசுறது ரொம்ப ஆபாசம் நீங்க நினைக்கலாம். இது தவறா இல்லையா மேடம்? அவரு தான் அப்படி சொல்லிட்டாருன்னா நம்ம அதை நம்ம கொஞ்சம் பார்த்து சொல்லணும்ல. ஏன் நம்ம அங்க வைக்கணும்? அவர் வீட்டு வாசல்ல ஏன் நம்ம வைக்கணும்? அது தவறுன்னு சுட்டி காட்டலாம். அப்ப யாருங்க? அவருக்கு தெரியாதாங்க? தெரியாதா? பெண்களுடைய நிலை அவருக்கு தெரியாதா? அவர் என்ன மேரி ஆண்டாயினட்டா? மாட மாளிகையில உட்கார்ந்துகிட்டு மக்கள் படுற கஷ்டத்தை தெரியாம, எங்களுக்கு பசிக்கு ரொட்டி துண்டு இல்லை அப்படின்னு போராடின மக்கள் கிட்ட ரொட்டி துண்டு இல்லைன்னா என்ன, மக்கள் கேக்கு சாப்பிடட்டுமே அப்படின்னு சொன்ன ஆளா இவரு? எப்படிப்பட்ட ஒரு பூர்ஷ்வா மனநிலைமைங்க அது? ஏன் பணிப்பெண்ணையே நான் அனுப்ப மாட்டேன், வாட்ச்மேன் தான் அனுப்புவேன். உங்களுக்கு தெரியுமா, எஸ் வி சேகர் அவர்களுக்கு பத்திரிகையாளர்களை எல்லாம், பெண் பத்திரிகையாளர்களை ஆபாசமா பேசிவிட்டாரு, அசிங்கமா பேசிட்டாரு. உடனே கேஸ் ஆயிடுச்சு. அதுல தண்டனை கிடைச்சிச்சானா இல்ல, ஆனா இவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடைச்சிச்சு. எப்பவுமே இவர் கூட ஒரு போலீஸ்காரன் வர்றாங்க. இவர் வாட்ச்மேன் அனுப்புவாரு, போலீஸ்மேன் அனுப்புவாரு. அதெல்லாம் இவங்க வீட்டுல இருக்கிறாங்க. நான் கேக்குறேன், இங்கதான் திமுகவுல ரோட்ல எல்லாம் விளக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்களே, ஏன் அவ்வளவு வசதியான இடத்துல இருக்கிறீங்க? முதலமைச்சரையே டைரக்டா பார்க்கக்கூடிய அதிகார நட்பு வட்டாரத்துல இருக்கிறீங்க.
ஏன் உங்க வீட்டுல உங்க பொறுப்புல இருக்கிற ஒரு பணிப்பெண்ணை கூட உங்களால வெளியே அனுப்ப முடியல? எதனால? நாங்க அவங்கள கடைக்கு அனுப்ப மாட்டோம் நீங்க பெருமையா சொன்னீங்களே, அது பெருமை இல்ல. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? அது அசிங்கம். உங்களால கூட உங்க வீட்டு பணி பண்ண வெளியால அனுப்ப முடியல இந்த ஆட்சியில அப்படின்னு நீங்களே கன்ஃபெஷன் கொடுத்திருக்கிறீங்க. அதான் கேட்க வந்தேன். அவரே ஒத்துக்கிட்டாரா இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல? அத ஏதோ பெரிய பெரிய சாதனை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. வேணாங்க, உங்களுக்கு மனசாட்சி அது என்னங்க சொல்லிதாங்க. இன்னைக்கு புதருக்கு பின்னாடி நான் கேக்குறேன், இன்னைக்கு அந்த பொண்ணு அந்த சிறுமி +2 போல இல்லைங்க, வெறும் சிறுநீர் கழிக்கிறதுக்கு தான் எங்க போச்சு. அந்த ஒரு சின்ன ஸ்வச்ச பாரத் அபியான்ல மோடி அவர்கள் திட்டத்துல வீட்டுக்கு டாய்லெட் கட்டணும்னு இதுக்காகவும் சேர்த்துதான் சொல்றாங்க. பெண்கள் மெயினா பெண்களுக்கான திட்டம் அது. அதுல 12,000 ரூபாய் ஒரு டாய்லெட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த 5 வருஷத்துல எத்தனை டாய்லெட் கட்டியிருக்காங்க திமுக அரசு? எதுவுமே கட்டலன்னு சொல்றீங்க. அந்த ஸ்வச்ச பாரத் திட்டத்துல நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு ஆவுன்னா மத்ததுக்கெல்லாம் கத்துறாங்கல்ல. இதுல கொடுத்த நிதியை என்ன பண்ணாங்க சொல்லுங்க. இந்த கேள்வியில எஸ் வி சேகர் கேட்டிருக்கணும். அவருக்கு மனசாட்சியத்தான் அடகு வச்சுட்டாரு, மனுஷத்தன்மைய கூட அடகு வைப்பாரு. இல்ல மேடம், நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி திரு பொன்ராஜ் அவர்களும் இருந்தாலும் சரி, திரு எஸ் வி சேகர் அவர்களா இருந்தாலும் சரி, 2 பேருமே இன்னைக்கு வந்து திமுகவுக்கு தான் ஆதரவா இருக்காங்க. சோ 2 பேருமே நம்மள எதுவும் செய்ய மாட்டாங்கன்ற தைரியத்துல அந்த திமிர்ல அப்படி பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 2 விஷயங்க. ஒண்ணு திமிரு, நாம என்ன வேணா பேசலாம், நாம வந்து ஆளுங்கட்சிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திமிரு. 2வது சுயநலம். எப்படி மேடம் சுயநலம்? திமுக வெளிக்கு போனா கூட சந்தனமா கமழுது அப்படின்னு சொல்லி பழகிட்டாரு. ஆமாங்க, அவருக்கு வந்து அரசியல் ஆசைகள் இருக்கு. அவருக்கு அடுத்தது அவர் மகனுக்கும் அரசியல் வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து டெய்லி பால் பாக்கெட்டுனா இன்னைக்கு வந்து கேட்காம இபிஎஸ்சியாவது கேட்டாரு, ஸ்டாலின் ஐயாவை கேட்க கூட தேவையில்லை. அவருக்குன்னு சில சுயநலங்கள் இருக்கும். பதவி வேணும், சீட்டு வேணும், பிராமணர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அது பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு ஏதோ பம்மாத்து காமிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏதாவது ஒரு சீட்டு கொடுப்பாங்க, இல்ல வாரியம் ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. இப்ப ஏன்னா இதே மாதிரி ஆபாச பேச்சு பேசிய லியோனி அவர்கள் வந்து தமிழக பாடப்புத்தக கழகத்துக்கு தலைவரா இருக்கிறாருங்க. ஆபாச பேச்சாளர்களுக்கு திமுக ஏதாவது குறைவா என்ன? எல்லாம் அங்கங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களையெல்லாம் குளிப்பாட்டி தீ போட்டி வைக்கத்தான் செய்யறாங்க. அதுல இந்த ஒண்ணு இல்ல மேடம், நீங்க சொல்றபடி பார்த்தா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் திமுக நாளைக்கு எதுவும் பதவி எதுவும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் கொடுக்கலையே நான்லாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் கன்விக்ட் ஆயிட்டாருங்க. கோர்ட்ல கேஸ் வந்து அவருக்கு தண்டனையே அறிவிச்சுட்டாங்க. ஆனா அவர் தண்டனையே அனுபவிக்காம ஜாலியா வெளியே தான் சுத்திட்டு இருக்கிறாரு. கண்டென்ட் ஆஃப் கோர்ட்ல கலெக்டர்ல இருந்து போலீஸ் வரைக்கும் எல்லாரும் வந்து அதுல அமைச்சர்ல இருந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க. இவங்க அதுக்கும் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. இடி விஷயத்துல ஒரு அமைச்சர் மேல இது வருது, ஆக்ஷன் வருது, அதுக்கும் இவங்க கவலைப்படுறது இல்ல. ஒரு அமைச்சர் மேல உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது, இவர் மேல நீங்க எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு போலீஸ்க்கு டைரக்ஷன் கொடுக்குது. எஃப்ஐஆர் இந்த நிமிஷம் வரைக்கும் போடல. இவங்க எஃப்ஐஆர் யார் மேல எல்லாம் போடுவாங்க தெரியுமா? கஸ்தூரி மேல, பாட்டி மேல, கிளி ஜோசியக்காரன் மேல எல்லாம் எஃப்ஐஆர் போடுவாங்க. ஆனா அமைச்சரை உயர் நீதிமன்றமே சொல்லியும் கேட்கல. அப்படிதான் அதாவதுங்க, இப்படி ஆபாச பேச்சாளர்கள்லாம் வெளியே சுத்துறாங்கன்னு சொன்னாலே அதுக்கு முதல் புள்ளி திமுக தான். அவங்களுடைய மிகப்பெரிய தலைவர்கள் பேசாத பேச்சாங்க, அந்த பரம்பரையில வந்தவங்க தானே.